என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல ஆரம்பிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் டாப் 10 ஓல்டஸ்ட் ஐடிஸ் இன் ஃப்ரீ ஃபயர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்ச உடனே ஓப்பன் பண்ணிருவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் 10 ஐடி. அந்த ஃபர்ஸ்ட் 10 ஐடி எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன ப்ரோ சொல்ற, நீ சொல்றது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதில் உண்மைதான் மக்களே. நம்ம அதை தான் பார்க்க போறோம். எப்படி ப்ரோ பாப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம இந்த யூஐடியை போட்டா மட்டுமே போதும். ஃப்ரீ ஃபயர்ல முதல்ல ஆரம்பிச்ச 10 அக்கௌண்ட்டை நம்ம அப்படியே வரிசையை பார்த்துரும். எந்த ஒரு ஸ்கிப் எந்த ஒரு கட் எதுவுமே கிடையாது. அந்த சர்வர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்வர். நமக்கு எதனால அப்புறம் இந்தோனேஷியா சர்வர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். எதனால அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் சர்வர்னு சொல்லுவாங்க மக்களே. அது வந்து எப்படின்னா அந்த சர்வரில் நீங்க எந்த அக்கௌண்ட் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிடும். மற்ற சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் அக்கௌண்ட் போட்டாலும் வரும். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சர்வர் இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுப்போம். நம்ம ரெகுலர் வியூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஆரம்பிச்ச 10 ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்னென்ன, ஓல்டஸ்ட் அக்கௌண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். 1 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு 7 0 போட்டுக்குங்க. 7 0 போட்டதுக்கு அப்புறம் 10 9 8 7 6 5 4 3 2 1 சொல்லி ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டா மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்ட் அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்கலாம். உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் மக்களே. அதோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றேன், நீங்களும் வந்து பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எடுத்தோடனே வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கும். எப்படி நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த யூஐடி. இந்த யூஐடி உங்களுக்கு இந்தோனேஷியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள போய் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 0 போட்டதுக்கு அப்புறம் 10 போட்டிங்க அப்படின்னா அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகல. என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஒருவேளை சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி பேன் பண்ணிட்டானுங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ஐடி எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 போட்டு வைப்போம். ஸோ ஃப்ரீ ஃபயர்ல ஆரம்பிச்ச 10வது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 போடுவோம் சொல்லி 09 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் என்ன யூடி போட்டுக்கணும் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை எடுத்து சரி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி லெவல் 2ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் இன்ஸ்டால் பண்றேன். என்னடா அது, இதுவும் நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற சர்வரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து தூக்கிட்டானா இல்லை சர்வர்ல இருந்து தூக்கிட்டானா தெரியல. சரி கடைசி 8வது ஐடி போட்டு போவான், வரலன்னா வேற சர்வர் போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஐடி போட்டு பார்க்க மாட்டேன். 8th ஐடியை போட்டு பார்த்தோன்னா அப்பா சாமி இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 8வது ஐடி இந்த ஒரு ஐடி தான் மக்களே. சொன்னால் நம்ப முடியுதா? உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே கிரேசியாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயே முதல்ல ஆரம்பிச்சவர், அதாவது ஃப்ரீ ஃபயர் கேம் இன்ஸ்டால் பண்ணோன்னே 8வதா ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணது இவர் தான். இவரெல்லாம் விட்டுருங்க. அந்த முதல்ல இருக்க பிளேயர் எப்படி இருக்காரு உங்களுக்கு இப்போ நினைக்கும் போதே வேற லெவலில் கிரேசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக இப்படி தான் மக்களே இருக்கும். நம்மளோட வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டீரியஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பீட்டாப்ல, பட் அவரோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 BR 4 CS தான் போயிருக்காப்ல. அதுக்கடுத்து அவரோட போயா பாஸுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா தான் மக்களே தெரியுது ஃபர்ஸ்ட் எலைட் செகண்ட் எலைட்டை தவிர மிச்சம் எல்லா எலைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியாக போட்டு வச்சிருக்காப்ல. சும்மா எடுத்துட்டு ஒரு பேஜை கிளைம் பண்ணி வைக்கிறது, 2-3 பேஜ் டைம் பண்ணி வச்சு போயிட்டாப்ல. ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தே காசு பார்த்தின்னு நினைக்கிறேன். அதனால தான் எடுத்துட்டு போயிட்டாப்ல. சரி இப்போ வாங்க அடுத்து நம்ம தோனி நம்பரான 7 போட்டு பார்ப்போம். 7 வருதான்னு பார்ப்போம். ஸோ 7 வந்துருச்சு மக்களே. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 7வது ஐடி இந்த ஒரு ஐடி தான். ப்ரோ என்ன ப்ரோ வேற லெவலில் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்மைதான் மக்களே. இதில் ஒரு என்ன நல்ல விஷயம் அப்படின்னா தலைமை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆன்லைன் வந்துருக்காப்ல. இன்ன வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. ஹீரோ கெம்ல புஷ் பண்ணி வச்சிருக்காப்ல. இருக்கிற எல்லா போயா பாஸையும் போட்டு வச்சிருக்காப்ல மக்களே. நம்ப முடியுதா? ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 7வது ஐடியான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 54 லெவல் தான். தலையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட மாட்டாப்லன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ வந்து நான் விளையாண்டுட்டு ஸோ போயா பாஸை மட்டும் கிளைம் பண்ணிட்டு போயிருவாப்லன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோ கெம்லாம் புஷ் பண்ணி வச்சிருக்காப்ல. அது நினைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. எதனால் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல ஆரம்பிச்ச அந்த 7வது ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஐடிஸ். ஏன்னா அந்த ஒரு ஓல்டு மெமரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டு பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கெத்தாக சொல்லிட்டு இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஐடிஸ் தான் தலையை வச்சிருக்காப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் MS தோனி ஃபேன்ஸ்க்குலாம் அந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 7th 7 எப்பயுமே அவருக்கு வந்து தலை தோனி தான். ஸோ அதே மாதிரி தலை தோனியோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தலைன்னு ஸோ அந்த தலையில நம்ம தலை தோனி ஓகேவா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோலோ மேட்ச் தான் விளாண்டுருக்காப்ல. சிஎஸும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்காப்ல. 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா CS மேட்ச் விளாண்டுருக்காப்ல. ஸோ தலைவனை பற்றி நினைக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 10 ஐடியிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லுங்க. ஏன்னா அந்த 10 ஐடியில் இப்போ 10 ஐடி 2 ஐடி பார்த்துருக்கோம். 8வது ஐடி 7வது ஐடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஐடி போட்டு பார்ப்போம். ஸோ 6வது ஐடி ஆஹா மக்களே சூப்பர். 6வது ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐடி பார்த்துருக்கோம். 8வது ஐடி ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணால் 8th ஐடி 7th ஐடி அண்ட் 6th ஐடி மக்களே. இந்த ஒரு ஐடி தான் ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 6வது ஐடி. அதாவது ஃப்ரீ ஃபயர்லேயே முதல்ல ஓப்பன் பண்ண 6வது ஐடி இந்த ஐடி தான். இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு ஓல்டு பிளேயர் அப்படின்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதி காலத்து லேட் பாஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மாட்டீங்க ஃபர்ஸ்ட் எலைட் செகண்ட் எலைட் எடுத்துட்டு கிளைம் பண்ணாமல் விட்டுருக்காங்க. வெறும் 20-30 எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஐடி மட்டும் நேரம் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடியோட ஒர்த்தே வேற லெவலில் இருக்கும் மக்களே. ஸோ எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஸோ உங்களுக்கு
இந்த ஐடியா நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தலைமை அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாப்ல. ஸோ ஆஃப்லைனே போயிட்டாப்ல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3வது 4வது 5வது 6வது 7வது லேட் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்ல. அதோட அப்படியே போயிட்டாப்ல. நம்ம அடுத்து 5வது பிளேயர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 6வது பிளேயர் பார்த்தாச்சு. ஸோ 5வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி பார்க்கலாம். லெவல் 1 கம்மியாக எனக்கு தெரிஞ்சு இவர் நெட்வொர்க் ஷேர் வாப்லன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் மக்களே, சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஷேர் ஆகிட்டாப்ல. சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது பிளேயர், அதாவது வந்துன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 4th பிளேயர். அதாவது நீ டாப் 3 டாப் 4க்குள்ள வந்துட்டோம். அந்த டாப் 3ல யாரா இருக்காங்க பார்ப்போம். ரொம்பவே எனக்கு வந்து தாங்க முடியல. யாரு அந்த 4வது 1வது நான் பார்த்தே ஆகணும். பரவாயில்ல மக்களே, 4வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் இருக்காப்ல. ஸோ ஆன்லைனில் இருக்கிறத விட என்ன பேனர்லாம் ஷோ பண்ணுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு மக்களே. நம்ம இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் அந்த டாப் 3, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க அந்த 3 ஐடி. அந்த 3 ஐடி தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட், லக்கியஸ்ட், மிஸ்டீரியஸ், டேஞ்சரஸ்ட், ரேரஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் டாப் 3 ஐடிஸில் 3வது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ண முடியுது. அப்பா பரவாயில்ல மக்களே, போன ஐடி மாதிரி வந்து நினைச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 3வது அக்கௌண்ட். ஐடி கிடையாது மக்களே, ஐடியில் ஒன்று தான் 3வது அக்கௌண்ட். ஃப்ரீ ஃபயர் முதல்ல லான்ச் ஆனவனே ஓப்பன் பண்ண 3வது அக்கௌண்ட் இது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட லாகின் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஆனால் எப்படா எனக்கு சத்தியமாக புரியல. 99 லைக் எப்படா வந்துச்சு. சரி விடுங்க, இதெல்லாம் கோஸ்ட் ஐடியில் போட வேண்டியது. எப்படியே மிஸ் ஆகி ஓல்டு ஸ்டேடியில் வந்துருச்சு. சரி ரைட்டு விடுங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட ஒரு போயா பாஸ் கூட கனெக்ட் பண்ணி எலைட் பாஸ் கூட கனெக்ட் பண்ணல. ஆனால் போயா பாஸ் எல்லாமே 11 உள்ளே இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. பழைய பிளேயர்னா கண்டிப்பாக போயா பாஸ் இருக்கும். ஸோ எப்பா சாமி, எனக்கு ஒன்றுமே புரியல மக்கள். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஃப்ரீ ஃபீல் ஓப்பன் பண்ண செகண்ட் ஐடியை பார்க்க போகிறோம். செகண்ட் ஐடி மக்களே, ஐயோ அடுத்து 1வது எப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நினைக்கவே முடியல. மனசுலேயே நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண 2வது ஐடி கொரோனோன்னு வச்சிருக்காப்ல. கொரோனோ. அது மட்டும் இல்லாமல் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு 50 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியாக பிடிச்சப்பன்னு நினைக்கிறேன். லக்கி நம்பர் 50 நினைக்கிறேன். ஏன்னா இவரோட போயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே 50 விட்டு தாண்டல. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 54, 56, 53, 50 இப்படி எடுத்து வச்சிருக்காப்ல. இது எடுத்து அந்த பட்டில் கிளைம் பண்ணியிருந்தா கூட நேரம் தலைமை ஐடி சும்மா வேற லெவலில் கலெக்ஷனாக வந்திருக்கும். இவரோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மேட்ச் தான் மக்களே மனுஷன் விளையாண்டுருக்காப்ல. சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வந்து சிஎஸ் மோடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தலைமை ஆஃப்லைன் போயிட்டாப்ல என்னன்னு தெரியல. ஸோ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அந்த ஒரு லைக்கை பாருங்க மக்களே, 7,32,000 லைக்கு. ஸோ இப்போ நம்மளாம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஃப்ரீ ஃபயர் பண்ண ஐடி வீபர். அடா பாவியலா மக்களே, ஸ்டன்னு மக்களே. எனக்கு இது போதும் மக்களே. ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண முதல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி பேட்ச் ஹோல்டரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தியம் யோ என்னடா அது சத்தியமா மக்கள் லைவ்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சத்தியம் நம்பவே முடியல என்னால இப்படி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இன்ன வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. கக்காசி பண்டில் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காப்ல. ஐயோ ஈரோக்கு எம்பளம் எடுத்து வச்சிருக்காப்ல. இருக்கிற எல்லா போயா பாஸ் போட்டு வச்சிருக்காப்ல. இருக்கிற எல்லா எலைட் பாஸ் போட்டு வச்சிருக்காப்ல. ஐயோ எலைட் பாஸ் எல்லாம் பார்க்கவே வேணாம், நீங்க தள்ளி விடுங்க, நான் கன்ஃபார்மா சொல்றேன். இருந்தாலும் போட்டுருப்பாப்ல. இவ்வளவு இப்படி சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு இதை தைரியமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா ஏங்க அந்த மனுஷன் அந்த அளவுக்கு வச்சிருக்காப்ல மக்கள். இந்த அக்கௌண்ட் அந்த ஒரு அக்கௌண்ட் வி பேட்ச் ஹோல்டரா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் ஓனரோட அக்கௌண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நினைக்கிறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தா மைனே என்னோட கேம் இதான், முதல்ல நீயே உட்காந்து லாகின் பண்ணி விளாட்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் பண்ண முதல் பிளேயர் இவர் தான் மக்களே. நம்ப முடியல உங்களால? சத்தியமா எனக்கு சான்ஸே இல்லை. ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் பிளேயர். ஐயோ எவனு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க வெளியெல்லாம். இதை என்னத்த சொல்ல, நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் எவ்வளோ பெரிய கேம். அந்த கேமில் முதல்ல விளையாண்ட பிளேயர் இவர் தான். அதுவும் இந்தோனேஷியாவில் இருக்காப்ல மக்களே. யூஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 போட்டு மொத்தம் ஒரு 7 0 போடுங்க. 6 0 போட்டு திரும்பி ஒரு 1 போடுங்க போதும். இதுக்கப்புறம் ரொம்ப கிரேஸியாக போயிட்டேன். சரி 0 போடாமல் 0 மட்டும் போடுவோம். 1 போடாமல் 0 போட்டு ஆரம்பிப்போம். 0 1 2லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தேன்.